ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சது கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஆயிலில் சின்ன வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறம் கத்திரிக்காவையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சமாக தேங்காய், நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார்